நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 16ஆம் தேதி இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த வருடத்தோட தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகுதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத கணிக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தனுசு ராசியில் செவ்வாயோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. 15 நாளைக்கு அவர் தனுசு ராசியில் தான் இருக்காரு. 15ஆம் தேதி தான் அவர் மகர ராசிக்கு மாற போகிறாரு. மாத தொடக்கத்தில் புத்திகாரகன் புதன் விருச்சிக ராசியில் இருக்காரு. 8ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்கும் 27ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் செவ்வாயோட வீட்டில் இருந்துட்டு 19ஆம் தேதி குரு பகவானோட வீடான தனுசு ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சு உட்காந்துட்டு அங்கேருந்து சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசியை தன்னோட அருள் பார்வையால் பார்க்குறாரு. சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். கும்பராசியில் உட்காந்துக்கிட்டு மேச ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிகள் எல்லாம் பார்க்குறாரு. ராகு மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருந்துட்டு குரு பகவான் மாதிரியே பலன்களை கொடுப்பாரு. கேது கன்னி ராசியில் இருந்துட்டு புதன் பகவான் மாதிரியான பலனை கொடுப்பாரு. ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு உண்டான பலனை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள். இந்த மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நேயர்களாகிய உங்கள் எல்லாருக்குமே புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான யோக பலன் தான். ஏன்னா உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். ஒரு பக்கம் விரய செலவு அப்படிங்கிறது ஆகிட்டு தான் இருக்கும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வரக்கூடிய செலவு அப்படிங்கிறது சுப விரய செலவுகளாக இருக்கும். ஏன்னா காசு பணம் 10 ரூபாய் இழுத்து பிடிச்ச ரிஷபராசிக்காரர்கள்லாம் அப்படியே நீங்கள் தேடி பாருங்களேன், அவனுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வந்திருக்கும். ரொம்ப இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா அப்போ நம்ம நல்ல செலவு அப்படிங்கிறத பண்ணிட்டு போயிடலாம். ஒரு குலதெய்வ கோயில் கட்டுறது, வீடு கட்டுறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, சுப சடங்கு நடத்துறது, இந்த மாதிரி நல்ல செலவு ஆகுது, அதனால் 10 ரூபா கடன் வருது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சரிப்பா இதோட போச்சே அப்படின்னு நீங்கள் மற்ற ரிஷபராசிக்காரர்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். காசை இறுக்கி பிடிச்சி வச்சுருப்போம், செலவை மிச்சப்படுத்தணுன்னா வைத்திய செலவு வரும், தேவையில்லாத கடன் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் மற்றவங்களோட நாம் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த வருடத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த ஜனவரி மாதத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்கார். 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதால 7ஆம் இடம் கலத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாயிடுது. ஏன்னா அந்த கலத்திரம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கலத்திரம் அப்படிங்கிறது மனைவி, கூட்டு தொழில், நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம். சப்தமஸ்தானம் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். இந்த இடத்துல ராசி அதிபதியே போய் உட்காந்துருக்காருங்கும்போது நல்ல யோக பலன் தான். அதை பற்றி எந்த குற்றம் குறையும் கிடையாது. ஏன்னா இந்த 7ஆவது வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறப்ப கூட்டு தொழிலில் வருமானம் அப்படிங்கிறது கொடிகட்டி பறக்கும். ஏதோ 10 ரூபா நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம், கூட்டாளியால் 10 ரூபா வருமானம் அப்படியே கலந்து கட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா நல்ல சூப்பரான வருமானம் இருக்கும், தொழில் நல்லபடியாக வளரும். ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய யோக கிரகமான சனி பகவான் நீதிகாரகர் ராசிக்கு 10ஆவது வீட்டில் இருக்கார். தொழில்ஸ்தானத்தில் சனி பகவானே இருக்கிறாரு. அப்படிங்கும்போது தொழிலை மிகைப்படுத்தி காட்டுவார். இத்தனை மாதமாக மாதம் 10,000 தான் வந்துட்டு இருந்தது, இந்த மாதம் 20,000 வந்துச்சு, ரெட்டிப்பு லாபம் அப்படிங்கிறத சனி உங்களோட கண்ணு முன்னாடியே காட்டுவார். பரவாயில்ல, நம்ம கஷ்டப்படுறதுக்கு பலன் இருக்குது. இத்தனை நாளாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்த்தோம், 12 மணி நேரம் வேலை பார்த்தோம், 5,000 10,000 தான் வந்தது. இப்போ நம்ம வேலை பார்க்குறதே கொஞ்சம் குறைவு, ஆனால் வருமானம் நிறையா வருது அப்படின்னு உணர வைப்பார். அப்போ இன்னும் அதிகமாக வேலை பார்க்கணும். சனி கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சிங்களேன், கொடுத்துட்டாரு அப்படின்னு நாம் கொஞ்சம் முடங்கிடக்கூடாது. இல்லை சனி கொடுக்குறாருன்னா இன்னும் நிறையா உழைக்கணும்னு அர்த்தம். அப்போ 10 மணி நேரங்கிறத 12 மணி நேரமாக மாற்றுங்க, 20,000ங்கிறத 2 லட்சமாக மாற்றி காட்டுவார். நம்ம உழைப்பை 2 மடங்கு போட்டால் லாபத்தை 10 மடங்கு கொடுக்கறது தான் சனி பகவானோட அந்த பண்பு அப்படிங்கிறது. அதனால தான் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படிம்பாங்க. கெடுப்பாரும் இல்லை அப்படின்னா தீயவைகளை சனி பகவான் கெடுப்பார், நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட நீதிகாரகனான சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் 10 ரூபா முதலீடு போடலாமா ஜோசியரே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. தாராளமாக போடலாம், தப்பு கிடையாது. இந்த நேரத்தில் போடாமல் வேறு எந்த நேரத்தில் போட போகிறீங்க? கண்ணை மூடிட்டு 10 ரூபாய் இறக்குங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். 10 ரூபா கண்டிப்பாக போட்டிங்கன்னா 20 ரூபா இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதோட விரயத்தில் குரு இருக்கார் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விரயம் தான் நமக்கு.
அது ஒன்றும் நட்டமெல்லாம் போய்ட்டு அது கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ போடுங்க தைரியமாக 10 ரூபா வரட்டும். அதோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். இது வந்து லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார், யோகக்காரகன் ராகு இருக்கார் அப்படிங்கும்போது கொட்டி கொடுப்பார், அதே நேரத்தில் தட்டியும் வைப்பார். ஏன்னா ராகு லாபத்தில் இருந்துட்டு காசு கொடுப்பாரு, சில நேரத்தில் குறுக்கு வழியில் யோசிக்க வைப்பார் உங்களை. இதை இப்படி பண்ணுறதுக்கு இப்படி போயிட்டா ஈஸியாக இருக்கே அப்படின்னு ஒரு ஷார்ட் ரூட்டை காட்டுவார். தயவுசெய்து அந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா சனி தொழிலில் இருக்கும்போது நீதி நெறி தவறுனீங்கன்னா ராகுவாது கேதுவாது வச்சு வெளுத்து விட்ருவார். அதில் கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம செய்கிற தொழிலில் நீதி நேர்மை இருக்கணும். சம்பாதிக்கிற காசில் 10 ரூபா தான தர்மம் அப்படிங்கிறது இருக்கணும். இது இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் பெருசாக வளர முடியும். அதோட உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் அரசு வழி காரியங்களில் கொஞ்சம் அனுகூலம் குறையும். கொஞ்சம் நமக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்ததுன்னா அப்படியே சன்னமாக இழுத்து பிடிச்சி ஓட்டணும். இப்போ போய் தீர்ப்பெல்லாம் வாங்கக்கூடாது, தள்ளி போடணும்னு. அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை நடக்கணும், ஒரு ரேஷன் கார்டு வாங்க போகிறேன், ஒரு பட்டா மாற்ற போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இழுத்துக்கிட்டே போகும். அது என்னடா இவனுங்கள்ட்ட அலையிறதுக்கு ரேஷன் கார்டே நமக்கு வேணாம், நம்ம என்ன அரிசியாக வாங்கிட்டீங்க போகிறோம் அப்படின்னு தூக்கி போட்டுடலாமான்னு கூட தோணும். இழுக்கும் தான், இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் காரியத்தை ஓட்டணும். அதுமாரி வம்பு வழக்கு எதாவது இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இழுங்க. இப்போ தீர்ப்பு வந்ததுன்னா நமக்கு எதிராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால சாட்சிக்காரங்காலில் விழுறத சண்டைக்காரங்காலில் விழுந்துடலான்னு போய் எதிர்த்தரப்போட உட்காந்து பேசுங்க. இல்லைன்னா இழுத்து அடிங்க, அடுத்த மாதத்துக்கு மேலே தீர்ப்பு வரட்டும், அப்புறமா நமக்கு நேரம் சாதகமாயிடும், அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு. அதுமாரி உங்களோட ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 5வது வீட்டில் ஞானகாரகன் கேது இருக்கார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தை பாகம் போட்டுடலாமா, பூர்வீக சொத்தை பங்கு பிரிச்சுருவோம், இல்லை பூர்வீக சொத்தை விற்றுருவோம், அது ஏன் வெட்டியாக ஊரில் ஒண்டி வச்சுருக்கோம், நம்ம டவுனில் தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைலாம் சில பேருக்கு வரும். அது வந்து சுயஜாதகத்தை பார்த்துக்கிட்டு உங்கள் குடும்ப சூழல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது. இது மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறத சோசியத்தை சொல்லலாம். விற்றுக்கிட்டோ இல்லை வச்சுக்கிட்டோ இருக்கிறது அவங்கவுங்களோட சௌரியங்கிறதால அதுக்குள்ளே நம்ம போவோம்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றப்போ கொஞ்சம் மனசை சிதற விடாமல் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதை இப்போ விற்று கையில் நம்ம பணம் வச்சுக்கிட்டோம்னா விரயம் ஆகும். குரு விரயத்தில் இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. அதை விற்று கையில் வச்சுக்கிட்டுக்கிறத விட அப்படியே இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா ஏப்ரல் மாதம் குரு பயிற்சி வரும், அதன் பிறகு விற்றுக்கிட்டு என்ன வேணாலும் செய்யுங்க, பெரிய அளவில் விரயம் அப்படிங்கிறது வராது. மற்றபடி நேரம் ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது, எந்த குற்றம் குறையும் சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமார். அதனால் கொஞ்சம் நம்ம இந்த சொத்து விற்பனை அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி போடணும். ஏன்னா செவ்வாய் போய் உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கார், பூமிக்கு அரகனவர் தான். அப்படிங்கும்போது குடும்பமான வரைக்கும் தவிர்த்துருங்க. அதுமாரி விவசாயத்தில் புது முயற்சி எடுக்காதீங்க. ஏதோ ஒரு கடலை போட்டேன், நெல் போட்டேன், அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. 10 ரூபா வருது வரல, எனக்கு இது தெரியும், நான் செய்கிறேன் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வழக்கம் போல் வர லாபத்தில் 10 ரூபா குறைஞ்சாலும் தப்பு இல்லை. புது முயற்சி செஞ்சு அதில் 4 அடி சேர்த்து வாங்கிறத விட இப்படியே இருக்கிறது நல்லது. அதனால் புதுசாக உரம் வைக்கிறேன், பயிர் மாற்றுறேன், உரம் வைக்கிறேன், புதுசாக ஒரு டிராக்டர் வாங்குகிறேன், போர் போடுறேன், இந்த மாதிரி எந்த புது முயற்சியும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டாம். அதோட படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு புதன் பெறாரு, அவரும் போய் அஷ்டமத்தில் உட்காந்துறாரு. அப்புறம் 27ஆம் தேதி தான் மாற போகிறாரு. அப்படிங்கிறதால கொஞ்சம் அந்த இரவு நேரத்தில் வெளியில் தங்குறது, குரூப்பாக பசங்களோட உட்காந்து படிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும். பள்ளிக்கூடம் முடிஞ்சுதா, காலேஜ் முடிஞ்சுதா, டியூஷன் போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, படித்தோமா, படுத்தோமான்னு இருக்கணும். வெளியிடங்களில் சுத்த வேணாம். இது மாதிரி ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகிறீங்கன்னா கூட காயம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாரி ஒரு நிறைய பெரிய விளையாட்டு போட்டிகள்லாம் போனோம்னா பயிற்சியாளரையோ இல்லை விளையாட்டு வாத்தியாரையோ பக்கத்தில் வச்சுக்கணும். இல்லைனா நமக்கான வாய்ப்பு தரமாட்டாங்க, மறுப்பாங்க, ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்படிங்கிறதால நம்ம ஒரு போட்டிக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம ஆட்களை வச்சுக்கணும். ஒரு விளையாட்டு வாத்தியாரை வச்சுக்கிறேன், இல்லைன்னா என் கோச்சை கூப்பிட்டு போய் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி வச்சுக்கிங்க. அப்படி செஞ்சிட்டோன்னா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. மஞ்சள் நிற சாதத்தை குரு பகவானுக்கு ஒரு வியாழக்கிழமையில் நெய்வேத்தியமாக படைங்க. அது எலுமிச்சை சாதமோ புளி சாதமோ மஞ்சள் நிற சாதம் நெய்வேத்தியமாக படைச்சி குரு பகவானை மனசார வணங்கிட்டு ஏழைபாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சிட்டாலே இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.